ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா. பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதி யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி கோயிலில் போய் சத்தியம் வாங்கிட்டாங்க. சரவணன்ட்ட சொல்லிட்டாங்க, அவங்க தம்பிகிட்ட சொல்லிட்டாங்க. கடைசியாக நைட்டு தூங்கையில் நம்ம ஆல்ரெடி ஒரு கதையை சொல்லாமல் தானே நம்ம வீட்டுக்காரர் நம்ம கூட சண்டை போட்டார். இப்போ சந்தில் லஞ்சம் வாங்கினதே நம்ம சொல்லலைன்னா நாளைக்கு அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு சண்டை போடுவார். என்ன செய்வோம்னு சொல்லி அதை யோசித்துக்கிட்டே பெட்டில் பிறண்டு படுக்கிறாங்க. அதை நோட் பண்ண பாண்டியன் என்ன கேட்குறாருன்னா, கோமதி நீ எப்பயும் இருக்கிற மாதிரியே இல்லையே, என்ன ஒரு மாதிரியாக இருக்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படிலாம் இல்லைங்க, நான் நல்லா தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. இல்லை நீ ஒரு மாதிரியாக இருக்க, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தாங்க இருக்கேன் அப்படின்னு அப்புறமா கோமதியை எந்திரிக்க சொல்லி கோமதிகிட்ட கேட்குறாரு. கோமதிகிட்ட கேட்டோன்னு கோமதி சொல்கிறாங்க, இல்லைங்க நான் சொன்னால் நீங்கள் தாங்குவீங்களான்னு தெரியலை, இல்லை என்னை போட்டு வைவீங்களா, என்கிட்ட சண்டை போடுவீங்களான்னு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க நம்ம செந்தில் லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே நாடகம் முடிஞ்சுச்சு. ஆனால் ப்ரொமோவில் என்ன கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கின சம்பளத்தை வாங்கின லஞ்சத்தை ஏழைபாளைகளுக்கு கொடுத்துட்டு வந்துடணும், ஏதாவது நல்லது கெட்டது பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிடுறாரு. அதுதான் இன்றைக்கி நாடகத்தில் நடக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே குமாருக்கு பரிசம் போடுறது ரொம்ப சிறப்பாக பயங்கர ஆரம்பரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பாண்டியனும் அவங்க பிள்ளைங்க எல்லோரும் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போக விட்டு வீம்புக்கு பாட்டை காது கிளிகிற மாதிரி வைக்கிறாங்க. அதுக்கு கதிர் போய் சண்டை போடலாம்னு போகிறாரு. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, நீ போகாதடா கதிர், நம்ம போனோம்னு வச்சுக்கவே அவங்க விசேஷத்தை நம்ம நிப்பாட்டி போட்டோம்னு சொல்லிடுவாங்க, அப்படிலாம் போவேனான்னு சொல்கிறாங்க.